திருவள்ளுவரை பொறுத்தவரை அவர் குறைவான சொற்களில் நிறைவான பொருளை தந்தவர். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் செங்கோன்மை. அதிகாரம் 55. பால், பொருட்பால், இயல், அரசியல். வள்ளுவர் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த அதிகாரமே சான்று. மக்களின் நல்வாழ்வுக்கு அடிப்படையான நீதி நெறிகளை பெறுவதே செங்கோன்மை ஆகும். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவுநிலை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும். உதாரணத்திற்கு, சோழர் பரம்பரையில் வளர்ந்தவர் மனுநீதி சோழன். அவர் நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தார். அவர் தன்னுடைய மக்களுக்காக குறை தீர்ப்பதற்கு ஒரு பெரிய மணி ஒன்றை அந்தப்புறத்திற்கு வெளியே கட்டினார். அவர் அரண்மனை வாயிலில் பெரிய மணியை கட்டினார். பின்பு மன்னனை காண வருவர் யாராயினும் மணியடித்தால் அந்த ஒலி கேட்டு நேரில் கண்டு குறைகளை தீர்ப்பார். ஒரு நாள் மன்னர் நகர்வலம் வருகையில் இளம் கன்றின் மேல் தெரியாமல் தேரை ஏற்றிவிட்டார். கன்று அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்தது. அது சமயம் மணி அடித்தது யாரென்று பார்த்தால் தாய்ப்பசு நீதி கேட்டி மணி அடித்தது. அது கண்டு மன்னன் தன் தவறினை உணர்ந்து தன் ஒரே மகனான இளவரசனை தேர்காலில் இட்டு கொன்றார். இதன் மூலம் மன்னர் தன் மகனே ஆனாலும் நடுநிலையாக நின்று நீதி வழுவாமல் தீர்ப்பு வழங்கினார் என்பதனை அறிவோம். உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றன. அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி. பாண்டிய மன்னன் ஒரு நாள் இரவு நகர்வலம் சென்றபோது ஒரு வீட்டின் கதவை தட்டினார். அப்பொழுது அந்த வீட்டின் காவல் என்று காவலர்கள் சொல்லிதான் தட்ட வேண்டும். ஆனால் அவர் அதை மறந்து ஒரு வீட்டின் கதவை தட்டும்போது திருடன் என்று நினைத்து கொண்டு எல்லாரும் அடுத்த நாள் அவையில் வந்து கூடினர். அப்பொழுது மன்னரிடம் இந்த மாதிரி திருடன் வந்துவிட்டார் இரவில், அதனால் புகார் கொடுக்க வந்துள்ளோம் என்றார். உடனே பாண்டிய மன்னன் மக்களை நோக்கி அந்த திருடனுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்று கேட்டார். உடனே அவர்கள் ஒரு கையை அந்த தட்டிய கையை வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே மன்னன் சற்றும் யோசிக்காமல் தன் கையை வெட்டி கொண்டான். பின்பு செயற்கை கை பொருத்தப்பட்டது. பிற்காலத்தில் அவர் பெயர் பொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார். சமீபத்தில் பாராளுமன்றத்தில் இந்த குறளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த குறளை கூறியது இந்த திருவள்ளுவரின் செங்கோன்மையினுடைய குறளின் மாண்பு தெரிகிறது. குடிதழி கோலோச்சம் மாலின் மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. தெய்வப்புலவர் குடிமக்களை காப்பவர் அரசர். குடிகளை அன்போடு அழைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடிசுவட்டை இந்த உலகமே போற்றி நிற்கும் என்பதை செங்கோலோடு மிக அழகாக வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் 14 இரவு 11:45 செங்கோல் திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் பிரதமர் நேருவிடம் ஒப்படைத்தார். இன்று மக்களவையில் மோடி அவர்கள் கொண்டு சேர்த்துள்ளார். வைரமுத்து அவர்கள் தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் திருவள்ளுவரே என்றும், 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது, ஆனால் 2 அடி குறளில் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை ஊக்குவிப்பது திருக்குறளே ஆகும் என்று இதன் பெருமையை கூறியுள்ளார். அன்று மன்னராட்சி, இன்று மக்களாட்சி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 75 ஆண்டுகளில் 101 முறை திருத்தப்பட்டது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகளாக திருத்தப்படாத களஞ்சியமாக நிற்பது இன்றும் இருப்பது திருக்குறளே. எனவே அரசன் நீதி வழுவாமல் செங்கோல் செலுத்தும் நாட்டில் பருவமழை தவறாமல் பெய்து விளைச்சல் பெருகும் என்று வள்ளுவர் செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் 10 குறள்களிலும் மக்களின் நல்வாழ்வுக்கு அடிப்படையான நீதி நெறியை பேணுவதே செங்கோன்மை என்று மிக அழகாக கூறியிருக்கிறார். அதனால் அப்பொழுது மன்னராட்சி, இப்போது மக்களாட்சி. ஸோ மக்கள் நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கவனமாக அவங்க நம்மளுக்கு நல்லா செய்வாங்களா, நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசித்து நம்ம செயல்படணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.